ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மில்லட் கோதுமை மாவில் சப்பாத்தி மாவு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 5 கிலோ கோதுமை, அரை கிலோ வரகரிசி, இது அரை கிலோ, இதெல்லாம் அதுக்கு 5 கிலோவுக்கு கலக்கிறதுக்கு. சாமரிசி அரை கிலோ, தென அரிசி அரை கிலோ, கடல அரை கிலோ, கருப்பு கடல, குதிரைவாலி அரிசி அரை கிலோ, கான் அரை கிலோ, சோயாவும் காண கட்டிக்கிங்க எல்லாத்தையும். கம்பு அரை கிலோ, கெவுரு அரை கிலோ, எல்லாத்தையும் கழுவி காய வச்சு அரைச்சி சப்பாத்தி செய்யக்குள்ள காட்டுறோங்க. வாங்க, எல்லாத்தையும் தனித்தனியாக கழுவி எடுத்துக்கோங்க. இது சிறுதானியன்றதுனால கோதுமையோட கழுவணுன்னா நிறைய வேஸ்டேஜ் கீழே போயிடும். அதனால் இதை தனியாக கழுவி 3 கழுவி எடுத்துக்கோங்க. கோதுமையை தனியாக 3 கழுவி எடுத்துக்கோங்க. அதை மாதிரி கெவுரியும் கம்பியும் தனித்தனியாக கழுவி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக கழுவி எடுத்துக்கிட்டாதான் அது வேஸ்டேஜ் ஆகாதான் இருக்கும். எதுக்கு தனித்தனியாக கழுவி இது பண்ண சொல்கிறோன்னா, கெவுரு கம்பில் எப்பயுமே கல் மண் இருக்கும். மற்றதெல்லாம் சுத்தப்படுத்தி வந்தாலும் கெவுர்லேயும் கம்புலேயும் எப்பயும் கல் இருக்க தான் செய்யும். எவ்வளோ கல் இருக்குது பாருங்கள். அதனால தான் எல்லாம் கழுவு சொன்னது. வாங்க, எல்லாத்தையும் காய போடலாம். காய போட்டு காஞ்ச பிறகு 2 நாளாச்சு காயணும். ஏன்னா வெய்ய கம்மியாக இருக்குது. சித்திரை மாத வெயிலாக இருந்தால் பரவாயில்ல. இது மார்கழி மாத வெயில் கம்மியாக தான் இருக்குது. அதனால் 2 நாள் காயணும். 2 நாள் காஞ்ச பிறகு அப்புறம் போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணுன்றங்க. மில்லட் கோதுமை மாவை கழுவி காய வச்சோம்ல, அதை ரைஸ் மில்க்கு அரைக்க எடுத்துகிட்டு போகிறோம். அரைச்சிட்டு வரோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி கழுவி காய வச்சோம்ல மில்லட் கோதுமை மாவு, அரைச்சிட்டு வந்துட்டோம் ரைஸ் மில்லில் போய். அதை சப்பாத்தி செய்யலாம். வாங்க, உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டுன்னு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியோ இல்லை டால்டா போட்டோ இல்லை நெய் போட்டோ அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சிக்கிங்க. சப்பாத்தி பிசைஞ்சி சப்பாத்தி காமிக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு அரைச்சிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சோம்ல, அதை உருட்டி சப்பாத்தி போட்டுன்னு இருக்கோம். சப்பாத்தியை பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் மைதா மாவுலாம் ஆட் பண்ணி சப்பாத்தி செய்யறதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க. சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக 2 பல்லு மசியக்குள்ளேயே நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் மசிச்சு சாப்பிட்ணுலாம் அவசியம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, சப்பாத்தி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். நீங்கள் அப்புறமா கூட சொல்லு. வாங்க, சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்படி பிச்சாலே சப்பாத்தி பிச்சுக்கிட்டு வந்த போது சாப்பிடவும் சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்களும் வீட்டிலலாம் இந்த மாதிரி அரைச்சி மாவு செய்யுங்க.